ஹாய், வெல்கம் டு ஃபுட் ஃபீஸ் டைரிஸ். சிக்கன் 65 பார்த்துருப்பீங்க, நண்டு 65 நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஸ்பைஸியான நண்டு 65 வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு, சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா, டர்மரிக், கரம் மசாலா, ஹாஃப் லெமன், இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி செமி திக் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது மீடியம் சைஸ் 750 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற நண்டு. இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நண்டு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடுமே நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நண்டை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் முழுசாக இல்லாமல் ஹாஃபாக கூட எடுத்துக்கலாம். பெரிய நண்டாக இருந்தால் நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணி இந்த மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மசாலா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது மேரினேட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மேரினேஷன் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கடாயில் பேன் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஓரளவுக்கு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு நண்டு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடுமே ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆக விடணும். ஸோ நான் இதுக்கு நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சைடும் அந்த சைடும் நல்லா குக் பண்ண விட்டுடலாம். ஸோ ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் பேலன்ஸ் இருக்க எல்லா நண்டுமே இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணி கூட இந்த நண்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பெரிய நண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா மேரினேட் ஆகும். அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான ஸ்பைசி நண்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ஃபீஸ் டைரிஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.